சிஎம் விஜய் சாருக்கு வணக்கம். என்னோட பேர் முத்து பிரபு. நான் ஒரு கட்டுமான பொறியாளர். நாடு சுதந்திரம் பெற்று ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இவங்க கொள்ளடிச்சு இவங்களுக்கே அடிமையாக இருந்துட்டாங்க ஜனங்க. எப்பயாவது ஒரு நல்லவன் வந்து இந்த நாட்டெல்லாம் காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு மனசாட்சியில் வாதிக்கப்பட்டு கொண்டிருந்த நல்லவர்களே நானும் ஒருவன். ஆசனை சார், நல்லவர்களை தேடி கண்டுபிடிங்க சார். நீங்கள் புதுசாக அழைக்கிறவங்களும் அடுத்த கட்சியிலேருந்து வரவங்களும் அவங்க கெட்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களால நல்லவங்களாலாம் மாற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஊழலில் ஊறி போனவங்க, அவங்க மக்கள் பணத்தை கொள்ளடிச்சே சுகம் கண்டவங்க. ருசி கண்ட பூனை திரும்ப அந்த தப்பை செய்யத்தான் செய்யும். நல்லவர்களை மாத்திரம் நம்ம பக்கம் சேர்க்கலாமே ஃப்ரம் ஜென்ரல் பப்ளிக். ஃபார் எக்ஸாம்பிள்னா என்னெல்லாம் விட்டிங்கன்னா நாட்டில் இருக்கிற எல்லா ஊழல்வாதியும் ஒரே நாளில் கொல்லணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்தளவுக்கு ஊழல்வாதிகள் மேலே வெறுப்புணர்வு கொண்டவன் நான். ஏன்னா மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு நல்லா இருக்குன்னு அவசியமே இல்லையே. நம்மளுக்கு 10 விரல் இருக்குது, கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது. உழைச்சி அந்த காசில் சாப்பிட்டு அந்த காசில் நிம்மதியாக இருக்கலாமே. மெர்சடிஸ் பென்ஸில் போனாலும் ஒன்று தான், சாதாரண காரில் போனாலும் ஒன்று தான். அதனால் ஒரு வித்தியாசம் ஆகப்படுறதில்லை. நாளைக்கு செத்தா மினிஸ்டர் ஒன்று தான், காமன் மேன் ஒன்று தான். ஒரே இடத்துல தான் புதைக்கப்படுவார்கள். ஒரே மாதிரி தான் அவர்களுக்கு உண்டான காரியங்கள்லாம் நடக்கும். ஸோ இதில் ஒரு வித்தியாசம் இல்லை. இதை உணர்ந்தவன் திருட மாட்டான். நீங்கள் நாட்டுக்கு திருத்தணுன்னு வந்த மாதிரி எனக்கும் நாட்டில் இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்தால் நாமளும் வந்து இவங்களுக்கெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டோமான்னு எனக்கும் ஆசை இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா, அடுத்த அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு உண்மையாகவும் ₹1 மக்கள் பணத்திலேருந்து திருடாமையும் சாகிற வரைக்கும் உண்மையாக இருப்போம் சார். இது மனசாட்சியில் மட்டும் இல்லை, ஊழலுக்கு எதிரான மனநிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட எண்ணம் ஓட்டமும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்படி மக்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ நானும் அப்படித்தான். நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக என்னை நம்பலாம். ஏன்னா நீங்கள் விஜய், நான் 10 விஜய்க்கு சமம். அந்தளவுக்கு ஊழலுக்கு எதிராகவே வந்துட்டுருக்குறோம். இந்த ஊழல்வாதிகளை பார்த்து கவுன்சிலர்லேருந்து வட்டச் செயலாளர்லேருந்து அமைச்சர்லேருந்து எல்லாருமே திருடி சொத்து சேர்த்து நாட்டை குட்டிச்சோர ஆக்கிட்டாங்க. இந்த நாடு இப்படி மோசமாக இருக்கிறதுக்கு காரணமே இவனுங்க தான். அதனால் நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். என்ன மாதிரி ஜென்ரல் பப்ளிக்கு வாய்ப்பு கொடுங்க. கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டோம். ஒரு விஜய் நாட்டை திருத்துறதுக்கு பத்தாது சார். எங்களை போல் விஜய் போல் ஜீவிச்சிட்டு இருக்கிறவங்களையும் கூப்பிடுங்க, கால்ஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.